ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு இளம் தாய், 4 பிள்ளைகளின் சட்டிகளான எபிசோட் நம்பர் 5. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். ஐயா, நம்ம நினைச்சதை விட நிறைய காசு வந்திருக்கு. எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டாம். ஆனால் இவங்களோட நிலைமை பரவாயில்ல, அவங்கள பார்த்துப்பாங்க. வேலையை ஊற்றி வச்சுட்டு முதல்ல இதை சாப்பிடு. நாள் ஃபுல்லாக நீ வேலை செஞ்சுட்டே இருக்க. உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்படி ஃப்யூச்சரில் கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். இருக்கட்டும், நீயே திங்குற மாதிரி பார்க்குற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கலான்னு சிந்திச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓ, வழியே எல்லாரையும் சரி கட்டி கிடச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வழியில் போகிறதுக்கு இது பாதுகாப்புக்கு நமக்கு தேவைப்படும். எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். நிகழ்காலத்துக்கு சீக்கிரமே போயிடணும். ஆஹா, இந்த பணத்தை மறந்துட்டனே, இது உள்ள வைக்கக்கூடாது. நம்ம இடுப்புலையும் கையிலையும் சொறி வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பணத்தை பதுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட லாஸ்ட் பொண்ணு வந்துடுவா. மே மே இங்கே என்ன பண்ணுறீங்க? உனக்கு என்னம்மா வேணும்? இல்லை, நாளைக்கு கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலான்னு நம்ம மீட்டிங் போடலாம், வாங்க. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் போய் மீட்டிங் போடுங்களேன். இல்லைம்மா, நீங்கள் இல்லாமல் எப்படி நாங்கள்? முதல்ல வாங்க. ஐயோ, பிளானை சொதப்ப வைக்கிறாளே. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புரிஞ்சுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி நோட்டீஸை சீக்கிரமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆஹா, எல்லாரும் நோட்டீஸ் கொடுக்குற வேலையில் இறங்கிட்டாங்க. இதுதான் நல்ல சான்ஸ், கிளம்பிட வேண்டியதான். இதுங்களை திசை திருப்புறதுக்குள்ள. ஐயோ மா, ஐயோ, என்னம்மா உனக்கு பிரச்சனை? 20% ஆஃபர் கொடுக்கலாம்ல, 5 பேர் வந்தா. நல்லா சிக்கிற. நன்றிம்மா, இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணு போ. 5 பேரா சேர்ந்து வந்தா பில்லில் 20% டிஸ்கவுண்ட். போயிட்டா, கிளம்பிட வேண்டியதான். மா, உனக்கு என்னடா? இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? இவ்வளோ சின்சியராக இருக்கிற நீ. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. சரி, நீ போய் வேலையை பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. நாம் இவங்களை ஏமாற்றிட்டு போகிறோமோ? இவங்க எளிமையான நிலைமையிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் இவங்களை மறக்கவே மாட்டேன். என்னோட நிகழ்காலத்துக்கு போனால் கூட இங்கே பாருங்க, உங்க 5 பேரையும் நான் மறக்கவே மாட்டேன். மனசில் வச்சுட்டே இருப்பேன். ஆமாம், நாங்களும் தான். விஷயம் தெரியாமலே கை காட்டிகிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு வழியாக இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிகழ்காலத்துக்கு போகிற டைம் ட்ராவல் இன்னும் இங்கே வரல. அப்படின்னா இங்கே கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம ஃபன் பண்ணலாம். எனக்கு இந்த மாஸ்க்கு கொடுங்க. பார்க்கவே ரொம்ப விசித்திரமா நல்லா தான் இருக்குது. எனக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க மகாஜனங்களே, நான் உங்கள் முன்னாடி ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன். இந்த ஸ்டூல் தானாக பறக்குது, பார்த்தீங்களா? வாவ், சூப்பராக இருக்குது. மேஜிக்கா? மாயாஜாலத்தால் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறேன், இங்கே பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் எனக்கு வேணும். போங்க மேடம், நீங்கள் போங்க. போங்க மாஸ்டர், நீங்கள் போங்க. இப்போ இந்த 2 பேரையும் வச்சு நான் என்ன செய்கிறேன்னா, இவங்களோட ட்ரெஸ்ஸை இடம் மாற்ற போகிறேன். வாட்? ஆமாம் மகாஜனங்களே, கவனமாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டன் வரும்போது ஹீரோயின் ட்ரெஸ் ஹீரோக்கும், ஹீரோட ட்ரெஸ் ஹீரோயினுக்கும் மாறி போயிடும். பார்த்தீங்களா? இப்போ இவங்களை பழைய நிலைமைக்கு மாற்றிடலாம். இப்போவும் பாருங்கள், இதுவும் இந்த மேஜிக்கோட அதிசயம்தான். என்ன மகாஜனங்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நிறைய எனக்கு காசு போடுங்க. என் கடைக்கு ஆப் வச்சிங்களே, உங்களை எனக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க. ஐயோ, இது ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கரெக்டாக ஹீரோ கையில் விழுவும், மாஸ்க் கழண்டு விழுவும் கரெக்டாக இருக்கும். திரும்பி பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி, வாவ் சூப்பர் கேட்ச், நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீயா? மாஸ்க் போட்டிருக்கும் போது தெளிவாக தெரியுது அது நம்ம ஹீரோ தான்றது. ஹீரோயினிக்கு தெரியலையாமா. நீயா இங்கே என்ன பண்ணுற? வாவ், சூப்பர் ஜோடி, வெரி குட் வெரி குட். ஐயோ, எனக்கு வெக்கமாக இருக்குது. எங்கே போகிறீங்க மேடம்? நானும் வரேன். உனக்கு என்னையா பிரச்சனை? எங்கள் டேபிளை ஏன் உதைச்சி தள்ளுற நீ? டேபிள் உதைச்சதுக்கே இந்த அம்மா ரொம்ப கோவப்படுது. இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஒரு வழியாக வந்துட்டியா? அம்மா, உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிருக்க. உனக்கு அப்படியே சண்டை போடணுன்னா என்கிட்ட மோது. அம்மா, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? அப்புறம் சொல்கிறேன். இது என்னோட சிட்டி. இதுக்குள்ளே வந்தது உன் தப்பு. உன்னை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? என்ன செய்ய போகிறீங்க? இவங்க என்னோட கண்ட்ரோல். என்னை மீறி தான் எங்களை தொட முடியும். என்ன பெரிய லால் லபக் தாஸோ? உன்னை மீறி எதுவும் பண்ண முடியாதோ? நான் கன் ஃபேமிலியோட லாஸ்ட் சன். நைனா, பெத்த ஃபேமிலி நைனா இந்த ஊர்லேயே. ஐயோ சாரிங்க, தெரியாதனமாக பண்ணிட்டோம்.
அப்படின்னு சொல்வேன் பார்த்தியா? இவங்கள அடிச்சு நொறுக்குங்கடா. ஒருத்தனையும் விடாதீங்க. ஏய் ஏய் யாருடா வர்றது சண்டைக்கு? முதல்ல என்கிட்ட வாங்கடா. இரு நீ போகாத. சண்டை சூடு பிடிச்சிட்டு இருக்கும். பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு மட்டும் பயங்கரமான அடி விழும். அந்த ஆள் எழுந்துச்சு, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நோக்கி கோலில் அடிக்க வருவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again.